மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம இந்த வச்சுருக்கிற அந்த ஷீட்டை தூக்கி மேலே போடணும். ஸோ ஒரு சைடு மட்டும், இன்னொரு சைடு வந்து கொடி ஏதாவது படர்ந்தது அப்படின்னா அந்த கொடியை மீன்ஸ் இந்த வெள்ளரி கொடி, புடலங்காய் கொடி, ஸோ பீக்கங்காய், ஸோ அந்தமாரி அவரைக்காய், அந்தமாரி பாவக்காய், அந்தமாரி ஐட்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்காக இந்த செட்டப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா கொடி வந்து மேலே படர்ந்து அழகாக வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொடி கீழே படர்றோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்பேஸே இருக்காது. ஸோ இந்த செட்டப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான செட்டப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் இருக்கிறதையும் ஓகே, நம்ம தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயே நம்ம அறுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்லை. ஸோ வெய்ய ஓவராக உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் மணியாக 3 ஆயிடுச்சு காலையில் ஆரம்பித்த வேலை. ஸோ ஒரே ஆள் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். சப்போஸ் உங்க கூட ஹெல்ப் யாராக இருந்தானா கொஞ்சம் சீக்கிரம் முடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே முடிஞ்சிடும். நான் ஒரே ஆள் பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, அடுத்து ஃபினிஷிங்கை பார்ப்போம்.